ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்மையிலேயே நம்ம ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 18 ஆண்டுகளாக ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக டிஎன்பிஎஸ்சி வகுப்பு நடத்தி வருகிறார் தாசில்தார் மாரிமுத்து அவர்கள். இவரிடம் கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள் படித்து வருகின்றனர். சனிக்கிழமை 2000 மாணவர்களும் ஞாயிற்றுக்கிழமை 2000 மாணவர்களும் படித்து வருகின்றனர். எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த சார் மட்டும்தான் எடுக்கிறாங்க. மாணவர்களுக்கு எளிதில் புரியும்படி கதை வடிவில் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை நேரம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை ஊக்கப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் உறுதிமொழியும் எடுத்துக்கிறாங்க. காலை 10 மணிக்கு வகுப்பு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. இப்போது தாசில்தார் மாரிமுத்து அவர்கள் வள்ளலார் திட்டம் என்று ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி ஏழை மாணவர்களுக்கு உணவும் வழங்கி வருகிறார். அங்கே படிக்கும் அனைத்து மாணவர்களும் அதில் பயனடைந்து வருகிறார்கள். அந்த சாரை பற்றி ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய்த்துறை சங்க கட்டடத்தில் வைத்து கடந்த 18 ஆண்டுகளாக மாணவ மாணவிகளுக்கு அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியினை கட்டணமின்றி வழங்கி வருகிறேன். என்னிடம் படித்தவர்கள் 10,000 பேருக்கு மேற்பட்ட மாணவர்கள் அரசு பணியில் உள்ளனர். ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. கடந்த 18 ஆண்டுகளாக இந்த பயிற்சியினை ஒரு தவம் போல ஏற்றி வருகிறேன். அடுத்ததாக தற்போது என்னிடம் 4000 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். சனிக்கிழமை ஒரு 2000 பேரும் ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு 2000 பேரும் இந்த பயிற்சி மையத்தில் படித்து வருகின்றனர். அனைத்து பாடங்களையும் நானே நடத்தி வருகிறேன். இந்த மாணவ மாணவிகள் பெரும்பாலான பேர் சமூகத்தின் அடித்தளத்தை சேர்ந்தவர்கள், வறுமையால் ஆட்கொண்டவர்கள். அதனால் இவர்கள் பெரும்பாலும் மதிய உணவை கொண்டு வருவதில்லை என்பதை கண்கூடாக கண்டேன். எனவே இவர்களுக்கு என்னிடம் படிக்கும் இந்த 4000 மாணவ மாணவிகளுக்கு வள்ளலார் திட்டம் என்ற பெயரில் மதிய வேளையில் கட்டணமின்றி சாப்பாடு வழங்கி வருகிறேன். இது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்வையும் பூரிப்பையும் மன நிறைவையும் எனக்கு வழங்குகிறது. இதனை நான் தொடர்ந்து செயல்படுத்துவேன் என்பதையும் மனதார கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் வாரந்தோறும் தேர்வும் நடத்தி வருகிறார். அதில் நல்ல மதிப்பெண்கள் பெறுபவர்களுக்கு பரிசும் வழங்கி வருகிறார். உண்மையிலே இந்த சார் விருதுநகருக்கு கிடைத்த பொக்கிஷம்னு தான் சொல்லணும். விருதுநகர் மாவட்டம் மட்டும் இல்லை, விருதுநகரை சுற்றி உள்ள மாவட்டமான தேனி, திண்டுக்கல், மதுரை, நெல்லை, தூத்துக்குடி இங்கேருந்தும் மாணவர்கள் வாரந்தோறும் பயிற்சி பெற்று செல்கின்றனர். எப்படி காமராஜர் ஏழை மாணவர்களுக்கு கல்வியும் கொடுத்து மதிய உணவும் கொடுத்தாரோ, அதே மாதிரி தற்போது விருதுநகரில் வாழும் காமராஜராக வாழ்ந்து வரும் மாரிமுத்து ஐயாவிற்கு வாழ்த்துக்கள். இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நானும் அவர்கிட்ட பயின்று வர்ற ஒரு மாணவி தான்.